அதாவது எத்தனையோ தமிழ் திரைப்படங்கள் கதை திருட்டு சர்ச்சையில் மாட்டியிருக்கு. எத்தனையோ இயக்குனர்கள் கதை திருட்டு சர்ச்சையில் சிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு மிகப்பெரிய இயக்குனர் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு கதை திருட்டு குற்றச்சாட்டுக்கு ஆளாகியிருக்காரோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் பரவலாக போயிட்டுருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, தங்கம் அப்படிங்கிற ஒரு இயக்குனர். அவர் பார்த்தீங்கன்னா, இயக்குனர் பாலு மகேந்திரகிட்ட உதவி இயக்குனராக பணிபுரிந்தவர். இவர் வெற்றிமாறனுக்கு முன்னாடியே வேலை பார்த்தவர், சீனியர். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறனுக்கும் தங்கத்துக்கும் நெருக்கிய ஒரு நட்பு வந்திருக்கு. ஸோ அதன் விளைவாக பல வருடங்கள் ஒன்றாக தான் பயணப்பட்டிருக்காங்க. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ விடுதலை படம் பார்த்தீங்கன்னா, அது நம்ம இயக்குனர், அதாவது இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, தங்கம்னு ஒரு இயக்குனர், அவரோட கதை அப்படிங்கிறத அவரே இப்போ பேட்டியில் சொல்லிக்காரு. இத்தனைக்கும் விடுதலை படம் ஆரம்பிக்கும் போதே இந்த படத்தின் மூலக்கதை தங்கம் எழுதிய வேங்கைச்சாமி அப்படிங்கிற படத்தில் தான் எடுத்தது. அந்த கதையிலேருந்து தான் நாங்கள் இன்ஸ்பயர் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தார். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா, தங்கம் அவர்கள் மிகுந்த வருத்தத்துக்கும் கோபத்துக்கும் உள்ளாயிருக்கார். என்ன அவர் சொல்கிறார் அப்படின்னா, ஏங்க என் கதையை வாங்கினீங்க, ஓகே, என் பேரை போட்டிருக்கீங்க, ஓகே, பட் எந்த இடத்துல போட்டிருக்கீங்க, எப்படி போட்டிருக்கீங்க? ஃபஸ்ட்டு ஜெயமோகன் பேரை போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் தான் தங்கம் பேர்னு என் பேரை போட்டிருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிகிட்டே போனவர், விடுதலை 2 படத்தில் ஆடியன்ஸில் ஏன் வெற்றிமாறன் கோபப்பட்டார் அப்படின்னா, அதற்கு என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, ஆக்சுவலி நீங்கள் படத்தில் நடித்த எல்லா நடிகரோட பேரையும் சொன்னீங்க, மிஸ் ஆன நம்ம ஹீரோயின் மஞ்சுவாரி பேர் கூட மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்க. உங்கள் குடும்ப உறுப்பினரோட பேரெல்லாம் சொன்னீங்க. ஆனால் படத்தில் 2.5 வருஷம் 4 வருஷம் காடு மேடு மலை பள்ளத்தாக்குன்னு வேலை செஞ்ச உதவி இயக்குனரோட பேரை சொல்கிறதுக்கு என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, அதற்கு தங்கம் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க, எனக்கு உதவி இயக்குனரோட பேரை எல்லாம் சொல்லும்பீங்க, அப்படியே ஒவ்வொருத்தராக சொல்லி சொல்லி கடைசியாக என் பேரையும் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வரும்ல வெற்றிக்கு. ஏன்னா கதை என்னது தானே. பட் என்னை தவிர்க்கிறதுக்காக கூட அசைன்ட்டு பொத்தாம்பொதுவாக எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிக்கலாம், ஒவ்வொருத்தரையும் கூப்பிடாம அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை இப்போ பேட்டிகள் மூலம் பகீர்னு நம்மளை அதிர வச்சிருக்கிறார் தங்கம் அவர்கள். ஸோ பொறுத்து பார்ப்போம். இவர் சொன்ன மாதிரி விடுதலை 2 படம் இந்த கதை திருட்டுன்னு சொல்ல முடியாது. அதாவது நண்பர்களுக்குள்ளே இருக்கிற மனஸ்தாபம்னு வச்சுக்கலாமா, இல்லை பார்த்தீங்கன்னா என் பேரை ஏன் முன்னாடி போடல அப்படிங்கிற அந்த ஒரு இயல்பான கோபம் எடுத்துக்கலாமா, எதுவாக இருந்தாலும் வெற்றிமாறனை அவர் விரைவில் சந்தித்து பேசுவார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம், என்ன தப்பு, என்ன சர்ச்சை அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனாக கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ பொறுத்து பார்ப்போம். யாரெல்லாம் வெற்றிமாறனோட இந்த விடுதலை 2 படத்தை தியேட்டரில் முதல் காட்சி பார்க்கணுன்னு ஆர்வமாக காத்திருக்கீங்க, அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.